ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஹனார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஹனார்ட் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, ரொம்பவே ஆரோக்கியமான குட்டி பாவக்காய் குழம்பு தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இதை மிதி பாவக்காய்னு சொல்லுவாங்க. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய ஹனார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆல்னே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதிலே ஒரு கப் பாவக்காய், குட்டி பாவக்காய் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கிடுவோம். இதை வதக்கி செய்யும்போது அதோட கசப்புத்தன்மை நமக்கு இருக்காது. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பேனில் நம்ம கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம். அதிலே கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 4 பட்டை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குறான்னா கூட சேர்த்துக்கலாம். அது இன்னும் ருசியாக இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூடவே நம்ம ஒரு கப் வெள்ளைப்பொடி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கிடுவோம். இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிடுவோம். இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடுவோம். நம்ம ஆல்ரெடி பாவக்காய் வதக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு தேவையான அளவு சேர்த்துக்கிடலாம். இப்போ இது கூடவே 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிடுவோம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். நல்லா கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் வதக்கிக்கிடலாம். இப்போ நல்லாவே கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்ச பாவக்காயும் இதோடு சேர்த்துக்கிடலாம். இதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம இப்படி வதக்கி செய்யும்போது அதோட கசப்பு தன்மை குறையும். நம்ம இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் சேர்த்துக்கிடுவோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. இது கூடவே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை பவுடர் சேர்த்துருக்கோம். இது நமக்கு இன்னுமே ஆரோக்கியத்தை கொடுக்கும். நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு உப்பு, புளி, காரம் எல்லாம் ஈவனாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி பாவக்காய் வதக்கி எடுத்து தான் போட்டிருக்கோம். அதனால் ரொம்ப நேரம் ஆகாது குழம்பு வைக்க. சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே ஆரோக்கியமான இந்த பாவக்காய் குழம்பு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருவோம். இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ குழம்பு நல்லாவே கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நல்லாவே காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இது கூடவே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கும்போது இதோட சுவை இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் வெல்லத்தை கொஞ்சம் குறைச்சி போகிறோன்னா போட்டுக்கோங்க. நம்ம எப்போயுமே வத்தல் குழம்பு, இந்தமாரி புளி சேர்த்த குழம்பு எது செஞ்சாலும் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிட்டோம்னா அது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் கொதிச்சோன்னே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஆரோக்கியமான குட்டி பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். மறக்காமல் நம்ம ஹனார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.